சின்ன பேரூராட்சியில 1 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க. ஒரு பேரூராட்சியில அவங்க அவ்வளவு ஊழல் செய்யறாங்கன்னா அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆனா அவங்க எவ்வளவு ஊழல் செய்வாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வால்பாறை நகராட்சியில கவுன்சிலரா இருக்கிறவர் தான் இன்னைக்கு திமுக வேட்பாளர். அவர் கவுன்சிலரா இருக்கும் போது அந்த நகராட்சியில 80 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. படுகு இல்லத்துல 62 லட்சத்துக்கு ஊழல் நடந்திருக்கு. பொட்டானிக்கல் கார்டன்ல 67 லட்சத்துக்கு ஊழல் நடந்திருக்கு. அதாவது மக்களுக்கு எதுவுமே செய்யாம வெறும் பில்லு மட்டுமே போட்டு காசு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. மக்கள் பணத்தை, அரசாங்க பணத்தை திருடுறவங்க உங்களுக்கு வேணுமா? இல்ல மக்களுக்காக வேலை பார்க்கிற நம்ம அண்ணன் லக்ஷ்மண சிங் அவர்கள் மாதிரி ஒரு எம்எல்ஏ வேணுமா? யோசிச்சு பாருங்க. வால்பாறை தொகுதி மக்கள், கொங்கு மக்கள் எப்பவுமே தெளிவாதான் இருப்பாங்க. திமுக கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளையும் போலி விளம்பரங்களையும் இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள் எப்பவுமே நம்பினதில்லை. இந்த முறையும் தயவு செஞ்ச திருட்டு திமுகவோட விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாறாதீங்க. திமுக காரங்க வருவாங்க, மக்களுக்கு எதுவுமே செய்யாம மக்களை திசை திருப்புறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே பங்கு அளிப்போம்.